விவசாயத்துக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அங்கங்க நெல் வியாபாரத்துக்கு இடைத்தரகர் குறைச்ச விலைக்கு விவசாயிட்டு நெல்லை வாங்குறாங்க. அவங்க கொண்டுட்டு போய் அரசாங்கத்துக்கு கொடுக்கறாங்க ஒரு கமிஷன் வச்சு. அப்போ உழுது கஷ்டப்பட்டு வெயில்ல கடந்து ஒரு விவசாயி அந்த நெல்லை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு அதை வாங்கறதுக்கு வழி இல்லாத அரசாங்கம் இருக்கு. அவங்களே இடைத்தரகர்களை வச்சு பண்றாங்க அங்கங்க. சரி, மழை வந்துருச்சு அப்படின்னு வச்சுங்க. மழை வந்துட்டுன்னா குடோன் கிடையாது நெல்லை வைக்கிறதுக்கு. அம்மா இருந்தப்ப ஒரு 260 குடோன் கட்டினாங்க. எந்தெந்த பகுதியில் இல்லையோ அங்கெல்லாம் கட்டினாங்க. ஆனா இந்த அரசாங்கம் பெரிய ஊருங்கள்ல பாலம், ஒரு பாலத்துக்கு 10 பாலம் போடு அங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஆனா கிராமப்புறங்கள்ல பிள்ளைங்க படிக்க போகும்போது தண்ணியில இறங்கி போய் பள்ளிக்கூடத்துக்கு போற நிலைமை இருக்கு. அங்கங்க கிராம பகுதிகளில் பாலம் கட்டலாம், ஆனா கட்டல. அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய பாலங்கள் கட்டினா கமிஷன் நிறைய கொடுப்பாங்க. அதனால என்ன பண்றாங்க, அந்த வேலையை பண்ணிட்டு போயிடுறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல சாலை வசதி இல்ல, குண்டும் குழியுமா கிடக்கு. அதையும் இவங்க போடுறது இல்ல. அது குறிப்பா இப்ப பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கம் அதெல்லாம் கண்டுகிட்ட பாடே இல்ல. இதுல வேற சொல்றாங்க, நாங்க 7 நாடுக்கு போயிட்டு வந்துட்டோம், வேலை வாய்ப்பெல்லாம் கொண்டு வந்துட்டோம். அதாவது எப்படி நிறுவனங்கள் வருது இங்க, குறிப்பா தென் பகுதியெல்லாம் ரொம்ப நிறுவனங்கள் இல்ல, அங்க கொண்டு வந்துட்டோம். அங்க கொண்டு வந்ததுனால வேலை வாய்ப்பு பிள்ளைகளுக்கு எல்லாம் கிடைச்சிரும். நாங்க எங்கேயாவது இது தென்பகுதி தானே, இங்க எல்லாம் ஏதாவது கம்பெனிகள் வந்திருக்கா? புதுசா ஏதாவது வந்திருக்கா? இல்ல. நான் என்ன சொல்றேன், அவங்க சொன்னதை தான் சொல்றேன். ஆனா வந்திருக்கான்னு ஊர் ஜனங்கள்கிட்ட கேட்டா வரல அப்படிங்கிறாங்க. அப்ப அது போய் பித்தலாட்டம் தானே.